சிலர் வந்து சொல்லுவாங்க 1000 ரூபாய் 1000 ரூபாயில என்னப்பா ஆகிற போகுது, அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? முதல்ல இந்த திட்டம் யாருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது சாதாரண ஜஸ்ட் 1000 ரூபாய் தான் தெரியும். ஆனா எங்களை பொறுத்தளவு அந்த 1000 ரூபாய் நான் 6 மாசம் சேர்த்து வச்சேன்னா செமஸ்டர் ஃபீஸ்ல பாதி என்னால கட்ட முடியும். இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். ஒரு மாசம் வந்து அந்த மாசத்தோட முதல்ல எனக்கு வந்து காசு இல்ல, சாப்பிடறதுக்கு காசு இல்ல. திடீர்னு போன பாக்குறேன், அன்பு மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றப்போ அந்த 1000 ரூபாய் வச்சு நான் 10 நாள் சாப்பிடுவேங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற பையனுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபாயோட மதிப்பு என்னன்னு. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், 1000 ரூபாய் 1000 ரூபாயில என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு எப்படியோ காடு மேடெல்லாம் தாண்டி இங்க வந்து படிக்கிறப்போ, என்னப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு அப்பா செலவுக்கு மாசம் 1000 ரூபாய் நான் போறேன், நீ படிடா, நீ படிக்கிறத மட்டும் பாரு, படி படி படி, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் தீபன் ராஜ் மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடையும் லட்சக்கணக்கான மாணவர்களோட பிரதிநிதியா மீண்டும் ஒரு முறை நன்றி 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 அப்பா.